வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் துணி வாஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படிலாம் அது வந்து வாஷ் பண்ணுது, எவ்வளோ டைமிங் எடுத்துக்குது, என்ன பிராண்டை யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ கேஜில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் அப்டேட் இந்த vlogல வரும். ஸோ vlogவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Much later. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து உள் சைடு இருக்கிறதெல்லாம் வெளி சைடாக எடுத்து நம்ம வந்து வாஷிங் மிஷின் உள்ள ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃப் எக்ஸல் இருக்குது, ஸோ ரென் பவுடர் இருக்குது, ஆல்ரெடி கம்ஃபர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து இதில் வந்து கம்ஃபர்ட்டு ரென்னை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நான் வந்து துணியில் ஆட் பண்ண போகிறேன். ரென் பவுடரை வந்து ஆக்சுவலி இதில் வைக்கும்போது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபோர்ஸாக தண்ணி வந்து உள்ளார இறங்கலை. ஸோ வாஷிங் மிஷினில் வந்து ஃபோர்ஸாக தண்ணி இறங்கலை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேங்க் வந்து கீழே இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், பைப் எங்கே இருக்கு பாருங்க. நம்ம வீட்டில் வந்து டேங்க் வந்து கொஞ்சம் கீழேயே இருக்குது, அதனால் வந்து தண்ணி ஃபோர்ஸாக உள்ளே இறங்கலை. இங்கனால இங்கே வந்து சல்லடை மாதிரி இருக்கும். ஸோ காட்டுறேன் உங்ககிட்ட. ஸோ அந்த சல்லடை வழியாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. ஸோ காட்டுறேன் பாருங்கள். இதை இப்படி நம்ம ஃப்ரெஷ் பண்ணி இதை வெளியில் எடுத்துடுறோம். ஸோ தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக திரும்ப இதை வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் பண்ணி உள்ளார இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ இவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து லிக்விட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, 11 kg ஃப்ரண்ட் லோடுங்கிறதுனால சர்ஃப் எக்ஸல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சர்ஃப் எக்ஸல் தான் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சர்ஃப் எக்ஸல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ மீடியமாக, அந்த மீடியம் ஸ்டேஜ் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ போட்டால் எவ்வளோ வந்து அழுக்கு போகும், இவ்வளோ துணிக்கு எவ்வளோ லிக்விட் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோ கொடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெயின் பவுடர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் வந்து இப்போது வாஷிங் மிஷின் உள்ளாரே ஆட் பண்ண போகிறேன். இது உள்ளாரே. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளார வந்து டேரெக்டாக வந்து துணி பவுடர் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த துவைக்கிற தண்ணிலாம் வெளியில் போகிறதுக்கு அந்த ஓஸு வந்து கழட்டி நம்ம வெளியில் விட்டுறலாம். ஆக்சுவலி இதுக்கு நாங்கள் வந்து ஹோல் போடலை. ஸோ இந்த மாதிரி வெளியில் இழுத்து விட்டுக்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ தண்ணி வந்து வெளியில் போகிற மாதிரி. ஆக்சுவலி இதில் வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஆல்ரெடி இந்த இடத்துல போட்டுருந்துச்சு ஓட்டை. இந்த பைப்பு வந்து மேலே இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே மேலே எங்களுக்கு தெரியாது எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு தெரியாதனால நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், மேலே வச்சதுனால என்ன ஆகிடுச்சுன்னா, மேலே இருந்து தண்ணி ஃபோர்ஸ் வந்து கீழே இறங்கலை. அதனால் உள்ளார வந்து தண்ணியே போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்து அழுக்கு தண்ணிலாம் வெளியே போகிறதுக்காக இந்த ஓஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போ வந்து பைப்பை செட் பண்ணிட்டோம். அதை வந்து அடைச்சாச்சு. அதனால் நான் திரும்பி நீங்கள் வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்டை போட வேணாம், நான் வந்து வெளியிலே பைப்பை வந்து போட்டுக்கிட்டு அழுக்கு தண்ணி வெளியிலே போகிற மாதிரி நம்ம கதை திறந்து வச்சு துவச்சிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ எப்படி ஆன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து சுவிட்சை நம்ம ஆன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ வந்து இங்கே பவரை ஆன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் எதில் வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபோ வாஷு 39 தான் வச்சுருக்கேன். அதை பாருங்கள், வச்சுட்டேன். ஸோ இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து துணி துவைச்சிட்டே இருக்கிறீங்க, இந்த துணி போட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஐட்டம்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். நம்ம பாதியிலே கூட துணி உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ட்ராபோ வாஷில் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. ஃபுல்லாக வந்து இப்போ ரன்னிங்கில் துவைச்சிட்ருக்கோம். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அது தண்ணி வரலன்னா என்ன ஆகும்னா, இது இங்கேயே ஸ்டெக் ஆகி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஆஃப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஸோ காட்டுறேன் இருங்க தண்ணி வர்றதை. ஸோ ஃபுல்லாக இப்போ வந்து சுற்றிட்டுருக்கு. தண்ணி வந்து இப்போ உள்ளேருந்து அப்சர்வ் பண்ணி வெளியில் இழுத்துட்ருக்கு. அந்த தண்ணி இதை இழுத்து கொடுத்துச்சு பாருங்கள். ஸோ தண்ணி வர தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த தண்ணி வருதா நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து வாஷிங் மிஷினை விட்டு எட்ட போகணும். தண்ணி வரலன்னா அது வந்து ஓடாது, அப்படியே கட் ஆஃப் ஆகி அப்படியே நிற்கும். தெரியுது பாருங்கள் தண்ணி வர்றது. இப்போ வந்து தண்ணி உள்ளே வந்துச்சு, 38க்கு வந்திருக்கு. 39 மினிட் வந்து இதை துவைச்சி கொடுக்கணும் நம்மளுக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:05க்கு போட்டிருக்கோம்.
11:05க்கு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷினில் வந்து 11:05க்கு வந்து துணியை வந்து உள்ளே ஆட் பண்ணி டைமிங் வந்து செட் பண்ணியிருக்கோம். 39 மினிட் வந்து இதை துவச்சி நம்மக்கிட்ட கொடுக்க போகுது. ஸோ இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு எல்லாமே சொல்லிட்டேன். எல்ஜி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், 11 kg ஃப்ரண்ட் லோடு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து அப்டேட்டில் கொடுத்துட்டேன். 5 ஸ்டார் வாஷிங் மிஷின் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய் வந்துருச்சு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜையும் வாஷிங் மிஷினும் ஒன்றாவே நான் வந்து கிரெடிட் கார்டு வச்சு நான் எடுத்தேன். மந்த்லி பே பண்ணுற மாதிரி தான் எடுத்துருக்கேன், 3 மந்த்துக்கு. வேறு இதில் ஆக்சுவலி நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா காலரில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து போகாது. நம்ம ப்ரெஷ் போட்டு தேய்ச்சிட்டு அது உள்ளே போட்டால் தான் அந்த அழுகு போகும். காலரில் உள்ள அழுக்கெல்லாம் அவ்வளோவா போகல. மீடியமாக இருக்கிற அழுகு வந்து நல்லா துவைச்சி கொடுக்குது. ஸோ இது என்ன செய்யும், இப்படி அப்படி பரட்டி தான் கொடுக்கும். சரி, நல்லா இப்போ துவைச்சிட்ருக்கு. இது எவ்வளோ மினிட்டில் எவ்வளோ தண்ணி வெளியில் போகுது, எவ்வளோ தண்ணி திரும்பி உள்ளே கொடுக்குறாங்க, எந்த மினிட்டில் அது அலசுது, ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டில் கொடுக்குறோம். நம்ம வாஷிங் மிஷினுக்கு 2 ஒரு கண்டெய்னர் வாங்கியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கூடை வந்து இந்த கூடையில் வந்து துணி வந்து அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்காக இந்த கூடை வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கூடையில் வந்து அழுக்கு துணியை வந்து போட்டு வச்சுருவோம். இப்போ நான் ரீசெண்டாக இந்த கூடை வாங்கிட்டு தான். ஆல்ரெடி நான் நிறையா ஒரு ஷாப்பிங் விலாகில் காமிச்சிருப்பேன். இதோட ரேட் 100 ரூபா. ஸோ நம்ம வந்து துவைச்சி கொடுக்குற துணியை வந்து காய வைக்கிறதுக்கு இதில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் காய வைப்போம். ஸோ இது ரெண்டும் வந்து நான் வந்து வாஷிங் மிஷினுக்குன்னு வாங்கியிருக்கிற 2 பிளாஸ்டிக் கூட இருக்கு. ஸோ துவைச்சி முடிக்கணும். இப்போ எவ்வளோ மினிட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா 38ல் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக டச் டைப்பு. நம்ம இதை வந்து ஆக்சுவலி இது ஃபுல்லாக வந்து டச் டைப்பு. இதில் நம்ம டச் பண்ணோம்னா அது வந்து டச் ஆகிடும். இது ஃபுல்லாக வந்து பட்டன் டைப். ஸோ எந்தெந்த ஆப்ஷனில் வேணுமோ அந்தந்த ஆப்ஷனில் வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலி ட்ராபோ வாஷ் மட்டும்தான் துவைச்சிட்ருக்கேன். மற்றதுக்கெலாம் இன்னும் போகலை. சரி, இது ஒன்றுலேயே துவைச்சிட்ருக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒன்றுலேயே துவைச்சிட்ருக்கேன். சரி, துவைச்சிட்டு இருக்கட்டும். இதோட அடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன். எவ்வளோ மினிட் இப்போ 38ல் இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ டவுன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அழுக்கு தண்ணிலாம் எப்படி போகுது பாருங்கள். ஸோ இது எந்த மினிட்டில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 மினிட்டில் வந்து அழுக்கு தண்ணிலாம் வெளியில் போகுது. அப்போனா இப்போ வந்து துணி வந்து அலசிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். துணி இப்போ வந்து அலசிட்டு இருக்கு. இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து துவைக்கிறது, செகண்ட் வந்து அலசுறது, தேர்டு வந்து புழியிறது. ஸோ இப்போ வந்து 20 மினிட்டில் வந்து அலசிட்டு இருக்கு. அடுத்து புழியும் போது உங்ககிட்ட காட்டுறேன். துணி இப்போ வந்து நல்லா புழிஞ்சு கொடுத்து தண்ணியெலாம் வெளியில் தள்ளுது, பார்க்கும்போதே தெரியும். ஸோ என்ன மினிட்டில் இருக்கு பாருங்கள், 2வது மினிட்டு. இது 11:05க்கு போட்டிருந்தேன். டைம் வந்து ரொம்ப போயிருக்கு. 12 மணி வரைக்கும் வாஷ் பண்ணியிருக்கு நம்ம ட்ரெஸ். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்து கண்டெய்னரில் வச்சு இதில் தான் கொண்டு போயிட்டு நம்ம வந்து காய வைக்கணும். ரெடியாக போய் வச்சுக்கலாம். நல்லா ஸ்பீடாக ரோல் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா புழிஞ்சிட்ருக்கு. அந்த சைடில் தண்ணி வந்து வெளில போயிட்டுருக்கு. ரெண்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து துணியெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். அதுக்குள்ளே ஒரு கால் வந்துச்சு, ஃபோன் பேச போயிட்டேன். ஸோ இங்கே நம்ம ஒர்க் எப்படி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு அந்த துணி எல்லாமே வாஷ் பண்ணி நம்ம வந்து பிளாஸ்டிக் குடியில் எடுத்து வச்சுட்டு இதை இப்போ வந்து காய வைக்க போகிறோம். இன்றைக்கி டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour எடுத்துக்கிச்சு. இது 39 minutes எடுக்க வேண்டியது எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes வந்து அதிகமாக எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலி அந்த தண்ணியோட சர்க்குலேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக உள்ளே போகும்போது நமக்கு அந்த டைமிங் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். அந்த தண்ணியோட சர்க்குலேஷன் உள்ளே ஃபாஸ்ட்டாக போகாததுனால நமக்கு டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்குது. என்னோடய டேங்க் வந்து கொஞ்சம் கீழேயே இருக்குது, அதனால வந்து உள்ளே வர தண்ணி வந்து எனக்கு ஃபோர்ஸாக உள்ளே வரல. ஸோ ஆல்ரெடி இங்கேயும் பைப்பு வந்து கொஞ்சம் கீழேயே இருக்குது. நம்ம இப்போ மெத்த வீட்டிலலாம் இருக்கும்போது ஹைட்டில் வச்சுருக்கோம். நம்ம எங்கே வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஸோ அங்கே பார்த்தா தெரியும் பாருங்க, வந்து பாத்ரூம் மேலே தான் இருக்குது. அது மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான், இவ்வளோ ஹைட்டில் தான் வருது. ஸோ அதனால் நம்ம டேங்க் வந்து கீழே இருக்கிறதுனால தண்ணியோட ஃபாஸ்ட் வந்து உள்ளே வரல. அதனால் ஸோ இந்த ஃபாஸ்ட்டில் தான் துணி துவைச்சி கொடுக்குது. ஸோ டைமிங் வந்து அதிகமாக எடுக்குது. சில டைம் வந்து கட் ஆஃப் ஆகி தண்ணியை உள்ளே இறங்கல. நான் பின்னாடி என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி உள்ளே போகிறதுக்கான ஒரு மவுத் மாதிரி ஒன்று இருக்குது. அதை வாஷ் பண்ணி அது உள்ளே ஏதாவது அடைச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு மட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மட்டி அடைச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அதை நான் வாஷ் பண்ணி திரும்ப க்ளீன் பண்ணி போட்டு தான் அந்த தண்ணி உள்ளே போகும். நம்ம ஸ்ட்ரீட்டில் வர தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மட்டி தண்ணி மஞ்சள் கலரில் தான் வரும். ஸோ அது வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போயிட்டு அந்த மட்டி போயிட்டு படிஞ்சிக்கிட்டு தண்ணி ஃபோர்ஸாக வந்து உள்ளே போகலை. ஸோ அதுவும் கொஞ்சம் ஃபால்ட்டு இருக்குது தான். சரி நம்ம தான் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் வராது. ஸோ ஒன்லி ஃபிக்ஸடு. ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட வேண்டியது. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து புது வீட்டுக்கு போயிட்டு வாஷிங் மிஷின் வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்தேன். என்னால் 1 year வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் வாங்கிடலாம் கையோட சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு இதுவும் 2 சேர்த்து வாங்கினேன். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜு மட்டும் வாங்கினா போதுன்னு சொன்னாங்க. என்னோடய பிடிவாதத்தில் தான் வாஷிங் மிஷினையும் நான் வாங்கினேன். ஸோ வாஷிங் மிஷினோட வாஷிங் ஸோ அதோட கெப்பாசிட்டி ஸோ எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.